அன்பார்ந்த மாணவர்களுக்கு வணக்கம். டான் தொலைக்காட்சியின் கல்வி சேவையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நான் ரேவ சுரேஷ், ஆசிரியர் ஆலோசகர் விஞ்ஞானம், கல்குடா கல்வி வலயம். இன்றைய விஞ்ஞான பாடத்தில் நாங்கள் தரம் 8 மூன்றாம் தவணைக்குரிய பாடமாகிய மின்னியல் பாடத்தை பற்றி நாங்கள் கற்க இருக்கின்றோம். இப்பாடமானது உங்கள் பாடப்புத்தகத்தில் அலகு 10 கொண்டிருக்கும். மின்னியல் என்னும் பாடம் ஏற்கனவே நீங்கள் தரம் 6 தரம் 7 கற்றுள்ள மின் பாடத்தை அடிப்படையாக கொண்டு மேலதிகமாக இங்கு பல விடயங்கள் உங்களுக்கு சேர்க்கப்பட்டுள்ளது. இதன் தேர்ச்சியாக சக்தியின் பல்வேறு வடிவங்களையும் அவை சடப்பொருட்களுடன் ஏற்படுத்தும் இடைத்தாக்கங்களையும் மற்றும் சக்தி மாற்றங்களையும் வினைத்திறனுடனும் விளைத்திறனுடனும் ஓர் உத்தமமான மட்டத்தில் பயன்படுத்துவார் என்பதாக அமைகின்றது. இதில் பல தேர்ச்சி மட்டங்கள் காணப்படுகின்றன. ஓட்ட மின்னியலுடன் தொடர்பான அடிப்படை கணியங்களையும் அக்கணியங்களை பொருத்தமான கருவிகளை பயன்படுத்தி அளவிடுவதிலும் விழிப்புணர்வை விருத்தி செய்வர். ஆகவே இப்பாடத்தை கற்பதன் மூலம் மாணவர்கள் ஓட்ட மின்னியல் சம்பந்தமான விடயங்களை விருத்தி செய்யக்கூடியதாக அமையும். அடுத்த தேர்ச்சி மட்டமாக அன்றாட வாழ்க்கை செயற்பாடுகளில் எளிய மின் உபகரணங்களை வினைத்திறனுடன் பயன்படுத்துவார். ஆகவே இப்பாடத்தின் இறுதியில் நீங்கள் பயன்படுத்தும் மின் உபகரணங்கள் மிகவும் வினைத்திறனான முறையில் வேஸ்டேஜ் இல்லாமல் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். மின்னினால் ஏற்படும் விளைவுகளை வினைத்திறனுடன் பயன்படுத்துவர். மின் காரணமாக எங்களுக்கு வெப்ப விளைவு, இரசாயன விளைவு, மின் விளைவுகள் காணப்படுகின்றன. எனவே இப்பாட முடிவில் நீங்கள் உங்கள் மின் சாதனங்களில் என்ன விளைவு உருவாகின்றது, அதை எவ்வாறு நாங்கள் கட்டுப்படுத்த முடியும் என்பதையும் கற்கக்கூடியதாக இருக்கும். சரி மாணவர்களே, நாங்கள் இனி பாடத்தினுள் செல்வோம். முதலாவதாக மின் ஓட்டம். மின்னோட்டம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். கடத்தி ஒன்றினூடாக தொடர்ச்சியான மின் ஏற்றங்களின் பாய்ச்சல் மின்னோட்டம் எனப்படும். கடத்தி என்பது எங்களுக்கு கம்பிகளை குறிக்கும், அல்லது மின்னை கடத்தக்கூடிய பதார்த்தங்கள் எங்களுக்கு கடத்திகளாக இருக்கும். ஆகவே கடத்தி ஒன்றினூடாக, ஒரு கம்பி ஒன்றினூடாக தொடர்ச்சியாக மின் ஏற்றங்கள் பாய்தல். ஆகவே உங்களுக்கு தெரியும், சடப்பொருட்கள் அணுக்களை கொண்டுள்ளன. இந்த அணுக்களில் நேரேற்றம், மறையேற்றங்கள் காணப்படுகின்றன. இந்த மறையேற்றங்களின் பாய்ச்சல் மின்னோட்டமாக கொள்ளப்படுகின்றது. எனவே ஒரு மின்னோட்டம் என்னும் பொழுது ஒரு வயர் அல்லது ஒரு கடத்தியினூடாக ஏற்றங்கள் தொடர்ச்சியாக பாய்வதைத்தான் மின்னோட்டம் என்று குறிப்பிடப்படுகின்றது. மின்னேற்றம் தொடர்ச்சியாக ஒரே இடத்தில் இருந்தால் அது மின் ஓட்டம் அல்ல, அது மின் ஏற்றம். இந்த மின்னேற்றங்கள் தொடர்ச்சியாக பாய்வதன் மூலம் ஓடினால்தான் மின்னோட்டம். ஆகவே இரண்டு வேறுபாடுகளையும் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு இடத்தில் ஏற்றங்கள் இருந்தால் மின்னேற்றம், அந்த மின்னேற்றங்கள் தொடர்ச்சியாக கடத்தினூடாக சென்றால் அது மின் ஓட்டம் எனப்படும். கடத்தி ஒன்றினூடாக தொடர்ச்சியான மின் ஏற்றங்களின் பாய்ச்சல் மின் ஓட்டம் எனப்படும். இந்த மின்னோட்டம் செல்ற பாதை நாங்கள் மின் சுற்று என்று அழைக்கின்றோம். ஆகவே மின்னோட்டம் பாயும் மூடிய பாதை மின் சுற்று எனப்படும். மின்னோட்டம் ஒரு மூடிய தொகுதி கூடாகத்தான் பாயும். தொகுதி ஒரு தொடர்பற்றி இருந்தால், இந்த பாயிர தொகுதி தொடர்பற்றி இருந்தால் எங்களுக்கு மின் ஓட்டம் இல்லை. ஆகவே மின்னோட்டம் பாயும் போது ஒரு மூடிய பாதை சுற்று, அந்த சுற்றுக்கு நாங்கள் வைக்கும் பேர் மின் சுற்று. ஆங்கிலத்தில் இதை சொல்லுவார்கள் சர்க்கிட் என்று சொல்வார்கள். ஆகவே அடுத்ததாக நாங்கள் இங்கு பார்த்தீர்களாக இருந்தால், மாணவர்களே கவனியுங்கள், இங்கு பார்த்தீர்களாக இருந்தால் ஒரு 2 உலர் மின்கலங்கள் காட்டப்பட்டுள்ளன. இந்த 2 உலர் மின்கலங்களிலும் இருந்து மின் ஏற்றங்கள் பரிமாறப்படுகின்றது. கவனித்துக் கொள்ளுங்கள்.
இந்த மின்னேற்றங்கள் எங்கிருந்து எங்கு பரிமாறப்படுகின்றது என்பதை நீங்கள் அவதானிக்க முடியும். பாருங்கள், மறைமுனைவில் இருந்து இலத்திரன்கள் என்று சொல்லப்படும் மறையேற்றம் பெற்ற துணிக்கைகளும் தொடர்ச்சியாக பாய்ந்து கொண்டிருக்கும். இவ்வாறு பாய்வது இலத்திரன் ஓட்டம் என்று சொல்லுவோம். நேர்முடிவிடத்திலிருந்து மற்ற மறைமுடிவிடத்தை நோக்கி பாய்வதை நாங்கள் மின் ஓட்டம் என்று சொல்லுவோம். இலத்திரன் ஓட்டத்துக்கு எதிராக மின் ஓடுவதை நாங்கள் இங்கு படத்தில் காணலாம். ஆகவே இந்த உலர் மின்கலத்தையும் மின்குமிழ்களையும் இந்த கடத்து கம்பிகளையும் இணைத்த இந்த சுற்று நாங்கள் மின் சுற்று என்று இலகுவில் குறிப்பிட முடியும். ஆகவே நேர் முடிவிடத்திலிருந்து மறை முடிவிடத்தை நோக்கி மின்னோடும் போது இலத்திரன்கள் மறை முடிவிடத்திலிருந்து நேர் முடிவிடத்தை நோக்கி பாயும். ஆகவே இலத்திரன் பாய்ச்சலுக்கு எதிரான பாய்ச்சல் மின்னோட்டம் என்று நாங்கள் அழைக்கின்றோம். சரி மாணவர்களே, நாங்கள் இனி பாடத்தினுள் செல்வோம். முதலாவதாக மின் ஓட்டம். மின்னோட்டம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். கடத்தி ஒன்றினூடாக தொடர்ச்சியான மின் ஏற்றங்களின் பாய்ச்சல் மின்னோட்டம் எனப்படும். கடத்தி என்பது எங்களுக்கு கம்பிகளை குறிக்கும், அல்லது மின்னை கடத்தக்கூடிய பதார்த்தங்கள் எங்களுக்கு கடத்திகளாக இருக்கும். ஆகவே கடத்தி ஒன்றினூடாக, ஒரு கம்பி ஒன்றினூடாக தொடர்ச்சியாக மின் ஏற்றங்கள் பாய்தல். ஆகவே உங்களுக்கு தெரியும், சடப்பொருட்கள் அணுக்களை கொண்டுள்ளன. இந்த அணுக்களில் நேரேற்றம் மறையேற்றங்கள் காணப்படுகின்றன. இந்த மறையேற்றங்களின் பாய்ச்சல் மின்னோட்டமாக கொள்ளப்படுகின்றது. எனவே ஒரு மின்னோட்டம் என்னும் பொழுது ஒரு வயர் அல்லது ஒரு கடத்தியின் ஊடாக ஏற்றங்கள் தொடர்ச்சியாக பாய்வதைத்தான் மின்னோட்டம் என்று குறிப்பிடப்படுகின்றது. மின்னேற்றம் தொடர்ச்சியாக ஒரே இடத்தில் இருந்தால் அது மின் ஓட்டம் அல்ல, அது மின் ஏற்றம். இந்த மின்னேற்றங்கள் தொடர்ச்சியாக பாய்வதன் மூலம் ஓடினால்தான் மின்னோட்டம். ஆகவே இரண்டு வேறுபாடுகளையும் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு இடத்தில் ஏற்றங்கள் இருந்தால் மின்னேற்றம், அந்த மின்னேற்றங்கள் தொடர்ச்சியாக கடத்தினூடாக சென்றால் அது மின் ஓட்டம் எனப்படும். கடத்தி ஒன்றினூடாக தொடர்ச்சியான மின் ஏற்றங்களின் பாய்ச்சல் மின் ஓட்டம் எனப்படும். இந்த மின்னோட்டம் செல்ற பாதை நாங்கள் மின் சுற்று என்று அழைக்கின்றோம். ஆகவே மின்னோட்டம் பாயும் மூடிய பாதை மின் சுற்று எனப்படும். மின்னோட்டம் ஒரு மூடிய தொகுதி கூடாகத்தான் பாயும். தொகுதி ஒரு தொடர்பற்று இருந்தால், இந்த பாயிற தொகுதி தொடர்பற்று இருந்தால் எங்களுக்கு மின் ஓட்டம் இல்லை. ஆகவே மின்னோட்டம் பாயும் போது ஒரு மூடிய பாதை சுற்று, அந்த சுற்றுக்கு நாங்கள் வைக்கும் பேர் மின் சுற்று. ஆங்கிலத்தில் இதை சொல்லுவார்கள் சர்க்கிட் என்று சொல்வார்கள். ஆகவே அடுத்ததாக நாங்கள் இது பற்றி விரிவாக ஆராய இருப்பதனால், இங்கு பார்த்தீர்களாக இருந்தால் மாணவர்களே கவனியுங்கள், இங்கு பார்த்தீர்களாக இருந்தால் ஒரு 2 உலர் மின்கலங்கள் காட்டப்பட்டுள்ளன. இந்த 2 உலர் மின்கலங்களிலும் இருந்து மின்னேற்றங்கள் பரிமாறப்படுகின்றது. கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த மின்னேற்றங்கள் எங்கிருந்து எங்கு பரிமாறப்படுகின்றது என்பதை நீங்கள் அவதானிக்க முடியும். பாருங்கள், மறைமுனைவில் இருந்து இலத்திரன்கள் என்று சொல்லப்படும் மறையேற்றம் பெற்ற துணிக்கைகளும் தொடர்ச்சியாக பாய்ந்து கொண்டிருக்கும். இவ்வாறு பாய்வது இலத்திரன் ஓட்டம் என்று சொல்லுவோம். நேர்முடிவிடத்திலிருந்து மற்ற மறைமுடிவிடத்தை நோக்கி பாய்வதை நாங்கள் மின் ஓட்டம் என்று சொல்லுவோம். இலத்திரன் ஓட்டத்துக்கு எதிராக மின் ஓடுவதை நாங்கள் இங்கு படத்தில் காணலாம். ஆகவே இந்த உலர் மின்கலத்தையும் மின்குமிழ்களையும் இந்த கடத்து கம்பிகளையும் இணைத்த இந்த சுற்று நாங்கள் மின் சுற்று என்று இலகுவில் குறிப்பிட முடியும். ஆகவே நேர் முடிவிடத்திலிருந்து மறை முடிவிடத்தை நோக்கி மின்னோடும் போது இலத்திரன்கள் மறை முடிவிடத்திலிருந்து நேர் முடிவிடத்தை நோக்கி பாயும். ஆகவே இலத்திரன் பாய்ச்சலுக்கு எதிரான பாய்ச்சல் மின்னோட்டம் என்று நாங்கள் அழைக்கின்றோம். இனி நாங்கள் தொடரான இணைப்பு என்றால் என்ன என்பதை சிந்திப்போம். தொடரான இணைப்பு என்பது மின்னியல் கூறுகள், ஒரு மின் சுற்றில் பயன்படுத்தப்படும் மின்னியல் கூறுகள்,
அது ஆளியாக இருக்கலாம், மின்குமிழாக இருக்கலாம், மின்கலங்களாக இருக்கலாம். இந்த மின்னியல் கூறுகள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடருமாறு இணைத்தல் தொடரான இணைப்பு எனப்படும். உங்களுக்கு தொடரான இணைப்பு இலகுவாக விளங்குவதற்கு கீழே ஒரு தொடருந்து என்று அழைக்கப்படும் புகையிரதம் காட்டப்பட்டுள்ளது. இங்கு ஒவ்வொரு புகையிரதத்தின் பெட்டிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக வரும். ஆகவே இது தொடராக இணைக்கப்படுமாயிருந்தால் தொடரான இணைப்பு எனப்படும். ஆகவே இந்த தொடரான மின்னியல் கூறுகள் என்ன, எவ்வாறு ஒரு தொடரான இணைப்பு ஏற்படுத்தப்படுகின்றது என்பதை நாங்கள் பின்னர் கற்க இருக்கின்றோம். அடுத்ததாக சமாந்தர இணைப்பு. சமாந்தர இணைப்பு என்றால் என்னென்றால், மின்னியல் கூறுகள் நான் கூறிய படி உலர் மின்கலம், மின்குமிழ் அல்லது ஆளி என்பவற்றை ஒரு சமாந்தரமாக என்றால் அருகருகாக நாங்கள் தொடுத்தமாக இருந்தால் அந்த முறைக்கு பெயர் சமாந்தர இணைப்பு. இப்போ மின்னியல் கூறுகள் அருகருகாக இணைக்கிற சமாந்தர இணைப்புக்கு நாங்கள் இங்கு காட்டியிருக்கிற தண்டவாளங்களை பாருங்கள். ட்ரெயின் வந்து தொடரான இணைப்பு பெட்டிகள், இந்த தண்டவாளமும் அடுத்த தண்டவாளம், இப்படியோ தண்டவாளங்கள் அருகருகாக அடுக்கப்பட்டு காணப்படுகின்றது. இந்த இணைப்பு வந்து சமாந்தரமான இணைத்தல் என்று சொல்லப்படும். ஆகவே மின்னியல் கூறுகளை மின்குமிழ்களையோ பேட்டரியையோ நாங்கள் அருகருகாக இணைத்து சென்ற சமாந்தரம், ஒன்றுக்கு பின் ஒன்றாக இணைத்தல் தொடராக நாங்கள் கூற முடியும். இது தொடர்பாக நாங்கள் மேலும் பார்க்க இருக்கின்றோம். உங்களுக்கு ஒரு மின் சுற்று காட்டப்படுகின்றது. இந்த மின் சுற்றில் மின்கலம் உள்ளது. மின்கலத்திலிருந்து மின்னோட்டம் நேர்முடிவிடத்தில் இருந்து எப்பொழுதும் மின்னோட்டம் பாயும் மின்னோட்டமானது மின்குமிழின் இழைகளுக்கூடாக சென்று மீண்டும் இங்கு வந்து திரும்பவும் மின்குமிழுக்கூடாக வந்து சேருகின்றது. இதன் ஒரு பகுதி மீண்டும் மற்றைய மின்குமிழுக்கு சென்று அருகிலுள்ள அடுத்த மின்குமிழின் நிலைக்கூடாகவும் வந்து ஒன்று சேர்கின்றது. இவை இரண்டும் சேர்ந்து மீண்டும் மறைமுடிவிடத்தை அடைகின்றது. இது எங்களுக்கு வளமையான ஒரு மின் சுற்று. இந்த மின்சுற்றில் பார்த்தீர்களாக இருந்தால் மின்னியல் கூறுகளாக பேட்டரி, உலர் மின்கலம், 3 மின்குமிழ்கள் காட்டப்பட்டுள்ளன. இதில் நான் கூறிய எல்லா சுற்றுக்களும் உள்ளன. தொடரான சுற்று, சமாந்தர சுற்று. இங்கே மின்கலம், இந்த மின்குமிழ் தொடராக இணைக்கப்பட்டுள்ளது. இதன் பின் இந்த மின்குமிழும் சமாந்தரமாக இணைக்கப்பட்டுள்ளது. இந்த மின்குமிழும் இதுவும் சமாந்தரமாக இணைக்கப்பட்டுள்ளது. ஆகவே சமாந்தரம் என்றது மின்னியல் கூறுகள் அருகருகாக இருக்கும் நிலை. தொடர் என்பது இந்த பேட்டரி, இது எங்களுக்கு தொடராக இருக்கும் நிலையை நாங்கள் எடுத்து நோக்க முடியும். இன்னொரு விடயத்தை நாங்கள் இங்கு அவதானிப்போம், கவனியுங்கள். இங்கு உலர் மின்கலம் 2 மின்குமிழ்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதை பார்த்தீர்களா என்றால் இதன் முன் இது, அதன் அடுத்ததாக இது தொடர்ச்சியாக காணப்படுகின்றது. இது ஒரு தொடருற சுற்று, தொடரான சுற்று. இங்கு பாருங்கள், மின்கலம், அதற்கு அருகாக ஒரு மின்குமிழ், அதற்கு அருகாக அடுத்த மின்குமிழ். இவை ஒன்றுக்கொன்று சமாந்தரமாக அருகருகாக காட்டப்படுகின்றன. ஆகவே முதலாவது படம் தொடர் சுற்று, இரண்டாவது படம் சமாந்தர சுற்று. ஏற்கனவே நாங்கள் இரண்டையும் கொண்ட சுற்றையும் அங்கு நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இங்கு கவனியுங்கள், தொடராக இணைக்கப்படுற ஒரு மின்குமிழ் எவ்வாறு தொழிற்படுகின்றது என்பதை பார்ப்போம். இங்கு மின் வளங்களிலிருந்து வழங்கப்படுற மின்னானது, உதாரணமாக உங்கள் வீட்டில் வழங்கப்படுற மின்னானது எங்கு செல்கின்றது? ஆளியினூடாக முதலாவது மின்கலம், முதலாவது மின்குமிழ், இரண்டாவது மின்குமிழ் தொடர்ச்சியாக மீண்டும் பிரதான மின் வளங்களை அடைகின்றது. இங்கு ஆளி, 2 மின் குமிழ்கள் இவை யாவும் தொடராக இணைக்கப்பட்டுள்ளது. இந்த மின் சுற்றை கவனியுங்கள். இதில் பிரதான மின் வளங்களிலிருந்து உங்களோட பிளக் பாயிண்டிலிருந்து வார மின் வடம் அல்லது கடத்தும் கம்பிகளில் இருந்து வாரம். இதில் முதலாவது ஆளி, இரண்டாவது ஆளி, இது தொடராக இணைக்கப்பட்டுள்ளது. மின்குமிழ், இரண்டாவது மின்குமிழ். இந்த 2 மின்குமிழ்களும்
சமாந்தரமாக இணைக்கப்பட்டுள்ளது. ஆகவே நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் தெரியும் மின்குமிழ்கள் சமாந்தரமாக எவ்வாறு இணைக்கப்படுகின்றது என்பதை இங்கு பார்க்கலாம். இந்த ரெண்டு மின்குமிழ்கள், இந்த ஆளி மூடப்படும் போது இந்த மின்குமிழ் ஒளிராது, அதேபோல் மற்ற ஆளி மூடப்படும் பொழுது திறக்கப்படும் போது இந்த மின்குமிழ் ஒளிராது. ரெண்டு ஆளி மூடப்பட்டிருந்தால் இரண்டு மின்குமிழும் ஒளிரும். ஆனால் ஏற்கனவே நாங்கள் பார்த்ததில் ஒரு ஆளி மூடப்பட்டால் இரண்டு மின்குமிழுமே ஒளிராத நிலை இருக்கும். ஆய்வுக்கூடத்தில் நீங்கள் இவ்வாறான மின்கலங்கள், மின்குமிழ்கள், அவற்றின் ஊடாக பாயும் மின்னோட்டம், மின்னழுத்த வித்தியாசம் என்பவற்றை அளப்பதற்கு சில கருவிகளை பயன்படுத்துவீர்கள். அதில் முதலாவது கருவி நான் இங்கு படத்தில் காட்டிய ஆம்பியர் மானி என்றப்படும் கருவியாகும். இந்த கருவி மின் ஓட்டத்தை அளப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது, ஆம்பியர் மானி. ஆகவே இங்கு மின்னோட்டத்தை அளக்க பயன்படும் ஆம்பியர் மானி ஒன்று எவ்வாறு செயற்படுகின்றது என்பதை நாங்கள் அவதானிப்போம். இந்த ஆம்பியர் மானின் முகப்பை கவனிங்கள். ஏ என்ற ஒரு கேபிட்டல் ஏ என்ற ஒரு எழுத்து இருக்கும். அதன் மேற்புறமாக ஒரு அளவுடையும் கீழ்ப்புறமாக ஒரு அளவுடையும் காணப்படும். அதேபோல் வோல்ட் மானியில் மேல்புறமாக ஒரு அளவுடையும் கீழ்ப்புறமாக ஒரு அளவுடையும் காணப்படும். வி என்ற எழுத்து அதில் பதிக்கப்பட்டிருக்கும். ஆகவே ஆம்பியர் மானி ஏ, வோல்ட் மானி வி என்ற எழுத்துக்கள் காணப்படும். ஆம்பியர் மானியை நாங்கள் பயன்படுத்தி மின்னோட்டத்தையும், வோல்ட் மானியை பயன்படுத்தி இந்த காட்டப்படுவதை கவனியுங்கள். ஆம்பியர் மானியை பயன்படுத்தி நாங்கள் மின்னோட்டம், இதில் 3 முடிவிடங்கள் காணப்படும். இந்த 3 முடிவிடங்களிலும் கவனியுங்கள். முதலாவது மறை முடிவிடம் கருப்பு நிறத்தில் இருக்கும். அடுத்ததாக சிவப்பு நிறமாக இருக்கிற நேர்முடிவிடம் 2, அடுத்த சிவப்பு நிறமும் நேர்முடிவிடம், 2 நேர்முடிவிடங்கள் காணப்படும். இதில் ஒன்று காட்டப்பட்டுள்ளது. நீங்கள் மேல் நோக்கி பார்த்தால் அப்பர் ஸ்கேல் மேல் நோக்கி அளவு திட்டம் 0.02 4.6 1 ஆம்பியர் தசம். இந்த முதலாவதில் ஒருவர் இந்த மறை முடிவிடத்தினும் முதலாவது சிவப்பு நிற முடிவிடத்தினாலும் ஒரு கூரை இணைத்தால் எங்களுக்கு 1 ஆம்பியர் வரை இருக்கும் வாசிப்பு தான் கூடிய அளவு பெறப்படும். ஆகவே மிகச்சிறிய மின்னோட்டத்தை அளக்க வேண்டியவர் மறை முடிவிடத்திலும் முதலாவது நேர் முடிவிடத்திலும் இணைப்பர். 1 என்று காட்டப்பட்டுள்ள நேர் முடிவிடத்திலும். இதையும் விட கூட மின் ஆம்பியரை அளக்க வேணுமா இருந்தால், மின்னோட்டத்தை அளக்க வேணுமா இருந்தால், அடுத்ததாக காட்டப்பட்டிருக்கிற இதில் கவனித்தீங்களா தெரியும் 3 என்று காட்டப்பட்டிருக்கிற ஒரு இந்த கவனிங்கள் 3 என்று காட்டப்பட்டிருக்கிற ஒரு முடிவிடம் இருக்கும். இது 2மே மறை முடிவிடங்கள். இந்த 3 என்றதை ஒருவர் இணைத்தாராக இருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் கீழ் மட்டத்தில் உள்ள வாசிப்பை வாசிக்க வேண்டும். 0, 1, 2, 3 ஆம்பியர். ஆகவே 1இல் இணைத்தவர் மேல்மட்ட வாசிப்பையும் 3இல் இணைத்தவர் கீழ்மட்ட வாசிப்பையும் இணைக்க வேண்டும். இதுதான் ஆம்பியர் மானியில் வாசிப்பு பெறும் முறை. நாங்கள் மேற்கொண்டு இந்த சுற்றுகளில் வாசிப்பை எடுத்து பரிசோதனைகளை செய்ய போன்றோம். அதற்கு ஒரு அறிமுகப்படுத்தலாக ஆம்பியர் மானியில் எத்தனை முடிவிடங்கள் உள்ளது. சில ஆம்பியர் மானியில் கருப்பு, சிவப்பு 2 முடிவிடங்கள் மட்டுமே இருக்கும். ஆனால் தற்பொழுது பயன்படுத்தப்படுற பல ஆம்பியர் மானிகளில் இப்படி 2 சிவப்பு முடிவிடங்கள், அதாவது மறை முடிவிடங்கள் 2 காணப்படும். எனவே ஒரு மாணவர் முதலாவது முடிவிடத்தில் இணைக்கும் போது ஆம்பியர் மானியை கருப்பு ஒரு வயர், 1 ஒரு வயர் இணைக்கும் போது இந்த மாணவர் கீழ் வாசிப்பை பார்க்கக்கூடாது, அவர் மேல் வாசிப்பை வாசிக்க வேண்டும். 3இல் ஒரு மாணவர் அதை இணைத்து பார்க்கும் பொழுது அவர் மேல் வாசிப்பை வாசிக்கக்கூடாது, கீழிருக்கும் வாசிப்பை வாசிக்க வேண்டும். அதற்காகவே நான் இந்த ஆம்பியர் மானியை இங்கு காட்டியுள்ளேன். அடுத்ததாக நாங்கள் அடுத்த மானிக்கு போவோம். இந்த வோல்ட் மானியை கவனித்தீர்கள் என்றால் இதிலும் கருப்பாக காட்டப்பட்டிருக்கிற மறை முடிவிடம் 3V என்ற நேர்முடிவிடம், 5V என்ற நேர்முடிவிடம், 2 முடிவிடங்கள் உள்ளன. இந்த முகப்பை நீங்கள் அவதானிக்கும் போது வோல்ட் மானியை நாங்கள் கண்டுபிடிப்பதற்கு V என்ற ஒரு குறியீடை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். அது இந்த முகப்பில் தென்படும் வடிவாக கவனியுங்கள். இதில் நாங்கள் எவ்வாறு வாசிப்பு பெறுவது என்பதை இப்பொழுது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதை நீங்கள் கவனிங்கள் தொடர்ச்சியாக. இங்கு கவனித்தீர்கள் என்றால் தெரியும்
3 வோல்டேஜ் என்ற முடிவிடத்திலும் மறை முடிவிடத்திலும் ஒரு மாணவர் ஒரு மின்குமிழையோ ஒரு பொருளையோ இணைத்து அவதானித்தார் என்றால் அவர் மேல் வாசிப்பை எடுக்க வேண்டும். ஏனென்றால் அந்த மேல் வாசிப்பில் உங்களுக்கு தெரியும், மேல் வாசிப்பில் 1, 2, 3 வோல்டேஜ். மாறாக 5 வோல்டேஜில் ஒரு மாணவர் ஒரு கம்பியையும் அடுத்தது மறையில் இன்னொரு கம்பியையும் தொடர்படுத்தி இருந்தால் அவர் கீழ்நோக்கிய வாசிப்பை பெற வேண்டும். எனவே வோல்ட்மானியை எல்லோரும் பயன்படுத்த மாட்டார்கள். இதை விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தில் போய் இந்த செயற்பாடுகளில் ஈடுபட்ட மாணவர்கள் மட்டுமே, இந்த விஞ்ஞான உபகரணங்களை கையாண்ட மாணவர்கள் மட்டுமே இலகுவாக வோல்ட்மானினதும் அம்பியர்மானினதும் வாசிப்பை இலகுவில் வாசிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாங்கள் இவற்றை பயன்படுத்தி அம்பியர்மானியை பயன்படுத்தி மின்னோட்டத்தை அளக்கவும் வோல்ட்மானியை பயன்படுத்தி மின்னோட்டத்தை அளக்கவும் ஆய்வுக்கூடத்தில் செயற்பாடு மூலம் கற்க வேண்டும். ஆயினும் நான் இங்கு உங்களுக்கு எவ்வாறு அந்த செயற்பாடை மேற்கொள்வது என்பதையும் அதில் முடிவிடங்கள், மறை முடிவிடம், நேர் முடிவிடங்கள் என்னென்ன நிறத்தில் உள்ளது, கருப்பில் இருப்பது எப்பொழுதும் மறை முடிவிடமாகவும் சிவப்பில் இருப்பது எப்பொழுதும் நேர் முடிவிடமாகவும் 2 மானிகளிலும் காணப்படும் பரிசோதனைக்கு செல்வோம். இங்கு முதலாவது படத்தில் மின்கலம், ஆளி, மின்குமிழ் என்பன தொடராக இணைக்கப்பட்டிருப்பினும் மின்குமிழுக்கு சமாந்தரமாக வோல்ட்மானி இணைக்கப்பட்டிருக்கும். ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே கற்றுள்ளீர்கள், எப்பொழுதும் வோல்ட்மானி எந்த பொருளின் மின்னழுத்த வித்தியாசத்தை அளவிட போகின்றோமோ அதன் இரு புறங்களிலும் அதன் முடிவிடங்கள் இணைத்து சமாந்தரமாக இணைக்கப்படும் என்பதை நீங்கள் கற்றிருப்பீர்கள். ஆகவே ஒரு வோல்ட்மானியை நாங்கள் ஒரு பொருளுக்கு இடையில் நாங்கள் வோல்ட்மானியை இணைப்பதாக இருந்தால், இதான் அந்த பொருளாக இருந்தால், இதன் மின்னழுத்த வித்தியாசத்தை அளப்பதற்கு, இது ஒரு மின்குமிழாக இருந்தால் இதன் மின்னழுத்த வித்தியாசத்தை அளப்பதற்கு அதன் இரு பக்கங்களின் அந்தங்களிலும் வோல்ட்மானியை நாங்கள் இணைத்தல் வேண்டும். ஆகவே எப்பொழுதும் வோல்ட்மானி சமாந்தரமாக இணைக்கப்படும் என்பதை நீங்கள் கற்றிருப்பீர்கள். ஆகவே நாங்கள் இங்கு இந்த பரிசோதனையில் இதை சமாந்தரமாக இணைத்து தொடுக்கப்பட்ட மின்கலங்கள் எண்ணிக்கை 1, மின்கலங்களின் எண்ணிக்கை 1, வோல்ட்மானியின் வாசிப்பு, ஒரு மின்கலத்தை நாங்கள் புதிய மின்கலமாக தொடுத்திருந்தால் அந்த வோல்ட்மானி 1.5 என்ற அளவுடையை வாசிக்கும். 1.5 என்ற 5 வோல்டேஜ் என்ற அளவுடையை வாசிக்கும் பரிசோதனை நீங்கள் செய்து பாருங்கள். பிரகாசத்தை பார்த்தீர்கள் என்றால் எங்களுக்கு ஓரளவு பிரகாசம் காணப்படும். ஆகவே நீங்கள் ஓரளவு என்று இங்கே எழுத முடியும், அல்ல நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியும். இரண்டாவது பரிசோதனையில் பார்த்தீர்களா என்றால் அதே மின்சுற்று, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆளியை மூடினவுடன் மின்குமிழ் ஒளிரும். 2 மின்கலங்களை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். இப்பொழுது நடந்த விடயம், முதலாவதில் இருந்த 1 வோல்ட் மின்னோட்டத்தை விட, மின் உலர்களத்தால் வழங்கப்பட்ட மின்னோட்டத்தை விட இங்கு 3 வோல்டேஜ் மின்னோட்டம் வழங்கப்படுகின்றது. ஆகவே என்ன நடந்திருக்கும் என்றால் இந்த மின்குமிழுக்கு வழங்கப்படுற மின் அழுத்த வித்தியாசம் அதிகரித்துள்ளது. இப்போ இங்கே முதலாவது வோல்ட்மானி 1.5ஐ காட்டியிருந்தால் இரண்டாவது வோல்ட்மானி 3.0 வோல்ட்டை காட்டியிருக்கும். ஆகவே மின்னழுத்த வித்தியாசம் அதிகரிக்கும் போது எங்களுக்கு பிரகாசமும் என்ன செய்யும், அதிகரிக்கும். என பிரகாசம் கூடியது. சரிதானே? மூன்றாவது படத்தை பாருங்கள். ஒரு மாற்றமும் இன்றி 3 உலர்கலங்கள் ஒரு தொடரான முறையில் இணைக்கப்பட்டுள்ளன. எனவே இந்த செயற்பாட்டின் மூலம் எங்களுக்கு மின்கலங்களின் எண்ணிக்கை அதிகரித்ததன் காரணமாக உங்களுக்கு தெரியும் 1.5 வோல்ட் ஒரு பேட்டரி, 2 பேட்டரிக்கு 3 உலர்கலங்களுக்கு 4.5 வோல்டேஜ். ஆகவே எங்களுக்கு என்ன செய்திருக்கும், இங்கே அட்டவணையில் 4.5 வோல்டேஜ். ஆகவே மிக கூடியது, பிரகாசம் மிக கூடியது. இது ஒரு பரிசோதனையாக நீங்கள் உங்கள் ஆய்வுக்கூடங்களில் செய்து பார்க்க முடியும். ஆகவே உங்களுக்கு ஒன்று விளங்கும், இந்த பரிசோதனையிலிருந்து மின்கலங்களின் எண்ணிக்கை அதிகரித்தால்
வோல்ட்டுமானியின் அளவீடு அதிகரிக்கின்றது, வோல்ட் அளவு அதிகரிக்கின்றது, மின் அழுத்த வித்தியாசம் இந்த மின்குமிழின் இரண்டு முனைகளுக்கு இடையிலே இந்த உலர்களத்தால் கொடுக்கப்படும் மின் அழுத்த வித்தியாசம் அதிகரிக்கின்றது. ஆகவே மின்கலங்களை அதிகரிப்பதன் மூலம் நாங்கள் எதை அதிகரிக்கின்றோம் என்றால் மின் அழுத்த வித்தியாசத்தை அதிகரிக்கின்றோம். இந்த மின்னழுத்த வித்தியாசம் அல்லது மின்னழுத்த வேறுபாடு என்று அழைக்கப்படுவது உண்மையில் அளக்கும் அலகுதான் இந்த வோல்ட். சரிதானே மாணவர்கள்? அடுத்ததாக நாங்கள் மீண்டும் தொடரான இணைப்புகள், மின்கலங்களை தொடராக இணைத்தால் அந்த புறப்படும் மின்கலங்கள கூட்டு தொகுதிக்கு பேர் மின்கல அடுக்கு. மின்கலங்களை தொடராக இணைத்தால் அந்த புறப்படும் கூட்டான தொகுதிக்கு பேர் நாங்கள் குறிப்பிடுவோம். அந்த தொகுதிக்கு பேர் மின்கல அடுக்கு என்று குறிப்பிடுவோம். அல்லது அதனை ஆங்கிலத்தில் பேட்டரி என்று குறிப்பிடுவார்கள். பேட்டரி என்று சொன்னால் ஒரு மின்கலம் அல்ல, மின்கலங்களின் கூட்டம். இங்கு இரண்டுக்கு மேற்பட்ட மின்கலங்கள் ஒரு தொடரான முறையில் அடுக்கப்பட்டுள்ளன. தொடரான முறை. ஆகவே தொடரான முறையில் அடுக்கப்பட்ட இந்த அமைப்புக்கு பேர் பேட்டரி எனப்படும். இங்கு 2 மின்கலங்கள், இது 3 மின்கலங்கள், இது ஒரு பேட்டரி, இது ஒரு பேட்டரி. நாங்கள் கடைகளில் போய் பேட்டரி தாங்கள் என்று இந்த மின்கலம் ஒன்றை வேண்டினால் அல்லது 2ஐயும் வேண்டினாலும் தனித்தனியே தருவார்கள். ஆனால் நாங்கள் அதை ஆங்கில சொல்லை பயன்படுத்தி பேட்டரி என்று கேட்கின்றோம். அது முற்றிலும் விஞ்ஞானத்துக்கு தவறானது. பேட்டரி என்பது பல கலங்கள் இணைக்கப்பட்ட தொகுதி. அடுத்ததாக நாங்கள் இது ஒரு தொடரான இணைப்பு. மின்கலங்கள் எவ்வாறு தொடராக இணைக்கப்பட்டுள்ளது என்பதை இப்பொழுது கற்றோம். அதேபோல் மின்கலங்கள் எவ்வாறு சமாந்தரமாக இணைக்கப்படுகின்றது என்பதை பார்க்க இருக்கின்றோம். இங்கு படத்தில் காட்டப்பட்டுள்ளதை தெளிவாக அவதானியுங்கள். மின்கலங்களின் சமாந்தர தொடுப்பு. மின்கலங்கள் ஒரே முனை ஒன்றாக வரத்தக்கதாக, நேர்முனை, இதிலும் நேர்முனை கவனித்தீர்கள் என்றால் இதுவும் நேர்முனை, இதுவும் நேர்முனை, ஒரே முனைகள் ஒன்றாக வர வேண்டும். இங்கால எதிர் மறைமுனை, இதுவும் மறைமுனை, இந்த 2 முனைகளும் ஒன்றாக வர வேண்டும். இவ்வாறு 2 முனைகள் ஒன்றாக வரத்தக்கதாக அருகருகாக அடுக்கப்பட்டிருந்தால் அதற்கிடையில் இணைப்புகளும் காணப்பட்டிருந்தால் இது சமாந்தர இணைப்பு. இங்கு நேர், இது ஒரு நேர், இது ஒரு நேர், மூன்றும் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளது. மறை மறை மறை, மூன்று முடிவிடங்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன. ஆகவே மின்கலங்களின் சமாந்தர தொடுப்பு என்பது மின்கலங்கள் ஒரே முனைவுகள் ஒன்றாக வரத்தக்கதாக அவற்றை தொடுக்கும் கம்பிகளால் இணைத்தால் அதை நாங்கள் சமாந்தர இணைப்பு என்போம். ஏற்கனவே நாங்கள் பார்த்தது தொடரான இணைப்பு. மீண்டும் கவனித்தீர்கள் என்றால் இதில் நேர்முனை மறைமுனை, இது நேர்முனை மறைமுனை, அதேபோல் அடுத்த நேர்முனை மறைமுனை, நேர்மறை நேர்மறை மாறி மாறி வருவதாக ஒரு தொடரான இணைப்பிலும், நேர் நேர் மறைமறை ஒரே இடத்தில் வருவதாக சமாந்தர இணைப்பிலும் நாங்கள் வேறுபாடுகளை காணலாம். எனவே நாங்கள் மின்கலங்கள் எவ்வாறு தொடராக இணைக்கப்படுகின்றன, மின்கலங்கள் எவ்வாறு சமாந்தரமாக இணைக்கப்படுகின்றன என்பதை கற்றுக்கொண்டோம். இங்கு கவனியுங்கள், இது ஒரு பரிசோதனை அமைப்பு. நீங்கள் இதனை செய்து பார்த்து இந்த மின் குமிழ்களின் பிரகாசங்களை அவதானிக்க முடியும். ஏற்கனவே நாங்கள் செய்த பரிசோதனையில் மின்கலங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க என்ன நடந்தது? மின்குமிழின் பிரகாசம் அதிகரித்தது. ஆனால் இந்த 3 பரிசோதனைகளை நீங்கள் ஆய்வுக்கூடத்தில் 3 சுற்றுக்களை செய்வீர்கள் என்றால், முதலாவது சுற்றில் உங்களுக்கு உருவாகிய பிரகாசமும், இரண்டாவது சுற்றில் இந்த மின்குமிழின் உருவாகிய பிரகாசமும், மூன்றாவது சுற்றில் மின்குமிழில் உருவாகிய பிரகாசமும் சமமாக காணப்படும். பிரகாசம் சமமாக இருக்கு. இப்போ இந்த பிரகாசம் மின்குமிழ்ற உலர் மின்கலங்கள எண்ணிக்கை அதிகரித்தாலும் பிரகாசம் மாறாமல் இருப்பதற்கு காரணம், எங்களுக்கு சமாந்தரமாக மின்கலங்களை தொடுக்கும் பொழுது
வோல்டேஜ் என்று சொல்லப்படும் மின் அழுத்த வித்தியாசம் மாறாது. மாறாக தொடராக இணைக்கும் பொழுது மின் அழுத்த வித்தியாசம் கூடிக்கொண்டு செல்லும். சமாந்தரமாக இணைத்தால் எங்களுக்கு மின் அழுத்த வித்தியாசம் மாறாது இருக்கும். இதனாலேயே இந்த மின்குமிழின் பிரகாசம் எல்லாவற்றுக்கும் சமமாக காணப்படும். இன்னும் ஒரு மின் சுற்று உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. 2 மின் சுற்றுகள். முதலாவது மின் சுற்றில் மின் குமிழ் தொடராக இணைக்கப்பட்டுள்ள சுற்றுடன் உலர் மின்கலம், ஆளி, மின்குமிழ். அதே உலர் மின்கலம், ஆளி 2 மின்குமிழ். ஆகவே இங்கு இருக்கும் முக்கியமான விடயம் யாதெனில், இந்த ஆளியை நாங்கள் ஒன் பண்ணியவுடன், மூடியவுடன் இந்த மின்குமிழ் ஒளிரும். நேர்முனையிலிருந்து போகிற மின்னோட்டம் மறைமுனை அடைந்தால் மின் சுற்று, ஆகவே மின்குமிழ் ஒளிரும். இந்த ஆளியை ஒன் பண்ணியவுடன் போகும் மின்னோட்டம் இந்த மின்குமிழாக உள்ளால் சென்று இதனூடாக சென்று திரும்பவும் மின் கலங்களை அடையும். நேர் முடிவிடத்திலிருந்து தான் எப்பொழுதும் மின்னோட்டம் ஆரம்பிக்கும். இந்த மின்குமிழ் பழுதடைந்தால், முதலாவது மின்குமிழ் இருக்குமா இருந்தால் எங்களுக்கு இரண்டாவது மின்குமிழ் ஒளிராது. காரணம் என்னவெனில், இதனூடாக பாயிற மின்னோட்டம் இதனுடைய நின்றுவிடும், அங்கால் போகாது. ஆகவே இரண்டாவது மின்குமிழ் ஒளிராது. இப்போ இது ஒரு தொடரான மின் குமிழ்களை கொண்ட சுற்று. ஏற்கனவே நாங்கள் பார்த்தது தொடராக மின் கலங்களை கொண்ட சுற்று. இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். 2 வகையான உதாரணம். இதை நீங்கள் இவ்வளவு நேரம் கற்றதிலிருந்து இனங்காண முடியும். முதலாவது என்ன தொடராக இணைக்கப்பட்டுள்ளது என்று அவதானித்தால், மின் குமிழ்கள் தொடராக இணைக்கப்பட்டுள்ளன. மின் குமிழ் தொடராக இணைக்கப்பட்ட சுற்று. எங்கு பார்த்தீர்கள் என்றால் மின் குமிழ் சமாந்தரமாக இணைக்கப்பட்டுள்ளது. இது சமாந்தர சுற்று. ஆகவே இப்பொழுது உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஏற்கனவே மின் கலங்கள் தொடர் சமாந்தரம் பார்த்தோம். இப்பொழுது மின் குமிழ்கள் தொடர் சமாந்தரம் என்பவற்றை பார்த்திருக்கின்றோம். இதை நீங்கள் இலகுவில் படங்களில் இனங்காணக்கூடியதாக அமைதல் வேண்டும். இது ஒரு தொடரான சுற்றா சமாந்தரமான சுற்றாண்டு நாங்கள் அவதானிக்கும் பொழுது இது ஒரு சமாந்தர சுற்று. ஏனெனில் இங்கு மின் குமிழ்கள் சமாந்தரமாக இணைக்கப்பட்டுள்ளன. ஆகவே நாங்கள் கவனிப்போம். இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு இந்த மின்னோட்டம் நேர்முனையிலிருந்து ஆரம்பித்து ஆளியை மூடும் போது மின்னோட்டம் இந்த கம்பினூடாக இவ்வாறு சென்று இங்கு 3ஆக பிரிவடையும். மின்னோட்டம் 3 திசையிலும் பிரிவடையும். ஆகவே நான் இங்கு குறிப்பிடுற மின்னோட்டம் என்பது, நாங்கள் வழமையாக I என்ற குறியீடை பயன்படுத்துவோம், என்பது இங்கு பார்த்தீர்களாயிருந்தால் இதில் 3I மின்னோட்டம் சென்றால் இங்கு 3Iயும் மேல் நோக்கி ஒரு I, இது இன்னொரு I, இது இன்னொரு I, 3Iயும் சமமாக பிரிகின்றது. மீண்டும் இங்கு இந்த மின்குமிழுக்கூடாக I, இதனூடாக ஒரு I, இதனூடாக ஒரு I, மீண்டும் மின்னோட்டம் வந்து சேரும். இந்த 3ம் சேர்ந்து இதற்கூடாக திரும்பவும் 3I மின்னோட்டம் உங்களோட மின்கலத்தை அடையும். நேர் முடிவிடத்திலிருந்து தான் எப்பொழுதும் அம்புக்குறி அல்லது மின்னோட்ட அம்புக்குறி நாங்கள் ஆரம்பிப்பதாக குறிப்பிடுகிறோம். இந்த நேரத்தில் கவனித்தீர்கள் என்றால் தெரியும், இந்த மின்குமிழும் இந்த மின்குமிழும் இந்த மின்குமிழும் இந்த மின்குமிழும் 3ம் ஒரே வகையான பிரகாசத்தில் ஒளிரும். இதில் ஒரு மின்குமிழ் பழுதடைந்தால் தவறுதலாக இந்த 2 மின்குமிழும் 3வது I மின்னோட்டம் போகாத காரணத்தினால் இந்த 2 நூடாகவே எல்லா மின்னோட்டமும் பாயும். ஆகவே இந்த 2 மின்குமிழும் இருந்ததையும் விட மிகவும் பிரகாசமாக எரியும். இதுவும் தவறுதலாக பழுதடைந்தால் மொத்தமான மின்னோட்டம் அவ்வளவும் இந்த 3வது மின்குமிழூடாக பாயும். ஆகவே இந்த வளமையாக இருந்த 2 நிலையையும் விட 3வது மின்குமிழ் மிக மிக பிரகாசமாக எரியும். ஆகவே ஒரு சமாந்தர சுற்றில் என்ன வகையான பழுது நடந்தாலும்
ஒரு குறித்த மின்குமிழ் எப்பொழுதும் ஒளிர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு தொடரான சுற்றில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம், ஒரு தொடரான சுற்றில் மின்குமிழ் பழுதடைந்தால் மின்னோட்டம் நின்றுவிடும், இங்கால மின்னோட்டம் பாயாது என்பதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மற்றுமொரு செயற்பாட்டுக்கு செல்வோம். இது ஒரு மின்சுற்று. ஆய்வுக்கூடத்தில் ஒரு மாணவரால் உருவாக்கப்பட்ட மின்சுற்று. 3 உலர்கலங்கள் காணப்படுகின்றன. இந்த 3 உலர்கலங்களில் மேலே இருப்பவை மின் குமிழ்கள். அப்போ முதலாவது மின்குமிழ் எங்களுக்கு தெரியும், இந்த மின்கலத்துடன் தொடராக இணைக்கப்பட்டிருக்கின்றன. அதுக்கு குறியீடு P என்று போட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்த 2 மின்குமிழ்களும் QR சமாந்தரமாக இணைக்கப்பட்டுள்ளன. ஆகவே நாங்கள் மின்னோட்டத்தை செலுத்தும் பொழுது என்ன நடக்கும் என்றால், இந்த 3 மின்குமிழ்களுமே ஒரே நேரத்தில் ஒளிரும். மிகவும் அவதானமாக கவனியுங்கள். இங்கு இருந்து வரும் அவ்வளவு மின்னோட்டமும் P என்ற மின்குமிழுக்கூடாக செல்லும். ஆனால் P என்றதுக்கூடாக செல்கிற மின்னோட்டம் அவ்வளவும் Qவும் R-கூடாக செல்லாது. சமமாக பிரிவடைந்து ஒரே வகையான மின்குமிழாக இருந்தால் இந்த போர் அவ்வளவு மின்னோட்டமும் சமமாக பிரிவடைந்து 2னூடாகவும் செல்லும். ஆகவே முதலாவது P என்ற மின்குமிழ் ஒளிர்வதை விட, கவனிங்கள், முதலாவது மின்குமிழ் ஒளிர்வது, இது ஒளிர்வதை விட QR என்ற மின்குமிழ்கள் ஒளி குறைந்தே ஒளிரும். பாருங்க, கிட்ட வடிவாக கவனிங்க, இந்த மின்குமிழ் ஒளிருது. அப்போ இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு, சமாந்தரமாக நாங்கள் மின்குமிழ்களை இணைத்தால் வளமையான வெளிச்சம் 2ம் சமனான வெளிச்சத்தில் இருக்கும். ஆனால் நேரடி தொடர்பில் உள்ள மின்குமிழின் வெளிச்சம் மிகவும் கூடியதாக இருக்கும் என்பதை நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். அப்போ நேரடி மின்குமிழில் வரும் வெளிச்சத்தை விட சமாந்தரமாக இணைக்கப்பட்டுள்ள வெளிச்சம், இவ்வாறான ஒரு மின்சுற்றில் மட்டும் நேரடியாக வார வெளிச்சத்தை விட சமாந்தரமாக இணைக்கப்பட்ட மின்குமிழின் வெளிச்சம் உங்களுக்கு வேறுபடுவதை நீங்கள் அவதானிக்க முடியும். அப்போ இதன் கருத்து என்னவென்றால், இதால் போகிற மின்குமிழின் அரைவாசியே 2க்கும் போகும் என்பதே இதன் கருத்து. அதுதான் அந்த மின்குமிழ்களின் ஒளிர்வு. இது நல்ல சிறப்பாக ஒளிர்கின்றது. மற்ற 2ம் வெளிச்சம் குறைந்து ஒளிர்வதை நீங்கள் அவதானிக்கலாம். ஆனால் இவை 2மே ஒரே வெளிச்சத்தில் ஒளிரும், 2மே சமமான மின்குமிழாக இருந்தால் என்ற பரிசோதனையை நீங்கள் ஆய்வுக்கூடத்தில் செய்து பார்க்க முடியும். அடுத்ததாக நாங்கள் மின் சூழ், இதற்குள் இருக்கும் மின்கல தொடர் அல்லது மின் சுற்று எவ்வாறு அமைந்துள்ளது என்பதை நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம். வாருங்கள், இதன் உள்ளமைப்பை அவதானியுங்கள். ஒரு மின் சூழ் ஒன்றின் முன்புறமாக ஒரு மின்குமிழ் காணப்படும். அந்த மின்குமிழின் தொடர்ச்சியாக உலோக உறை ஒன்று காணப்படும். இந்த மின்குமிழை பூட்டுவதற்காக அதன் தொடர்ச்சியாக தகடுகள் காணப்படும். இந்த தகடுகள் ஒரு ஆளியில் முடிவடையும். இதன் தொடர்ச்சியாக மீண்டும் தகடுகள் உருவாகி பின்புறமாக சென்று ஒரு விற்றுரில் முடிவடையும். இந்த விற்றுருள் தான் இந்த உலர் மின்கலன்களை அழுத்தி பிடிப்பதற்காக பயன்படுத்தப்படுறதாக இருக்கும். ஆகவே இங்கு நேர்முனையிலிருந்து வர மின்னோட்டம் மின்குமிழுக்கு கூடாக சென்று இந்த தகடுகள் வழியாக ஆளியை அடைந்து மீண்டும் பின்புறமாக சென்று விற்றுருளினூடாக மின்கலத்தை அடையும். ஆகவே இங்கு உலர் மின்கலங்கள் ஒரு தொடராக இணைக்கப்பட்டுள்ளதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுக்குள் ஒரு பரவளைவு ஆடி ஒன்று பயன்படுத்தப்படுகின்றது. வெளிச்சத்தை தூர இடத்துக்கு அனுப்புவதற்காக ஒரு பரவளைவு ஆடி ஒன்று பயன்படுத்தப்படுவதையும் நாங்கள் மின்சூழில் அவதானிக்கலாம். மின்சூழ் என்றது டார்ச்சில் அவதானிக்க முடியும். ஆகவே இங்கு வினாக்கள் கேட்கப்படும் பொழுது இங்கு மின் கலங்கள் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளன தொடராக, அடுத்தது இங்கு ஆளி தெரியும், அடுத்தது இது கடத்துவதற்காக கடத்திகள் தகடுகள் காணப்படும். ஆகவே இது ஒரு தொடரான சுற்று என்பதை நீங்கள் இனங்காண முடியும். நாங்கள் பார்த்த அதே அமைப்பின் வரிப்படம் விளக்கப்படம் இங்கு காட்டப்பட்டுள்ளது. கவனியுங்கள், நான் சொன்ன பரவளைவு ஆடிதான் தெறி என்று அழைக்கப்படுகின்றது. இப்போ நாங்கள் பரவளைவு ஆடியை தெறி என்று அழைக்கின்றோம். அடுத்தது மின்குமிழ் காட்டப்படுகின்றது. இதன் தொடர்ச்சியாக இந்த மஞ்சள் நிறத்தில் காட்டப்படுவது எங்களுக்கு கடத்தும் தொடுப்புகள், கடத்து கம்பிகள் அல்லது கடத்தும் தொடுப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன.
ஆகவே இங்கிருந்து உலர் மின்கலம் தொடராக இணைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சகவிலிருந்து வெளியேற மின்னோட்டம் மின்குமுழுக்கூடாக சென்று இந்த தொடுக்கும் கம்பியினூடாக சென்று இங்கு ஆளி வந்து நீங்கள் ஒன் பண்ணி இருந்தால் இந்த ஆளிகள் தொடுக்கப்படும் கம்பி, அல்லது ஓஃப் பண்ணி இருந்தால் ஆளிகள் தொடுபடாது காணப்படும். இந்த தொடுக்கும் கம்பியினூடாக சென்று இந்த விற்சுருளை அடையும். இதனூடாக எங்களுக்கு மின்னோட்டம் ஒரு சுற்று பூர்த்தியாக்கப்படுகின்றது. இந்த தொடராக தொடுக்கப்பட்டுள்ள உலர் மின்கலங்கள் காட்டப்படுகின்றது உலோக சுருளிவில். ஆகவே ஒரு டார்ச் என்று சொல்லப்படுகின்ற மின்சூல் வந்து ஒரு மின் சுற்றை தன்னகத்தை கொண்டுள்ளதை நீங்கள் இங்கு காணலாம். இந்த தன்னகத்தை கொண்டுள்ள சுற்று தொடர் சுற்றாக சமாந்தர சுற்று என்று கேட்டால் நீங்கள் ஒரு தொடரான சுற்று என்று விடையளிப்பீர்கள். ஏனெனில் தொடரான சுற்றில்தான் இவ்வாறு ஒன்றன் பின் ஒன்றாக எல்லாமே தொடுக்கப்பட்டு இருக்கும். இங்கு காணப்படுகின்றது ஒரு உலர் கலத்தின் ஊடாக தொடர் சுற்று ஒரு உலர் கலத்துடன் இணைக்கப்பட்ட சமாந்தரமான மின்குமுகள், தொடரான மின்குமுகள் எவ்வாறு எரிகின்றன என்பதை நீங்கள் இதில் கவனியுங்கள். மின்னோட்டம் பாயும் பொழுது எவ்வாறு அந்த மின்குமுகள் செயற்படுகின்றன, மின்னோட்டம் வந்து உங்களுக்கு எவ்வாறு பாய்கின்றது, என்ன திசையில் பாய்கின்றது என்பதையெல்லாம் நீங்கள் இந்த அனிமேஷனில் வடிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் இந்த பாடத்தில் சில ஆய்வுக்கூடத்தில் பயன்படுத்தப்படும் மின் ஆளிகள் சிலவற்றை பார்ப்போம். ஆளிகள் என்பது எங்களுக்கு சுவிட்சஸ் என்று அழைக்கப்படுகின்றது. இதில் முதலாவது வெவ்வேறு தேவைகளுக்காக வெவ்வேறு ஆளிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இதில் முதலாவது தட்டிச்சாவி, டப்கி என்று சொல்லப்படுற ஒரு ஆளி என்றால் சுவிட்ச். இப்போ இந்த சுவிட்சை நாங்கள் எங்கு பயன்படுத்துகின்றோம் என்பது மிக முக்கியமானது. ஏதாவது ஒரு பரிசோதனை சுற்று, ஒரு மின் சுற்றில் நாங்கள் இதில் ஒரு முடிவிடத்தையும் இதில் இன்னும் ஒரு முடிவிட கம்பிகளை இணைப்போம். இதில் நீங்கள் மின்குமிழ் அதேபோல் மின்கலங்கள் என்பவற்றையெல்லாம் இணைக்க முடியும். இவ்வாறான ஒரு பரிசோதனையில் எங்களுக்கு இந்த கம்பிகள் சூடாகுவதனால் அளக்கிற வாசிப்பு தொடர்ச்சியாக நாங்கள் ஒன் பண்ணி வச்சிருந்தால் இதன் வாசிப்பு தடைப்பட போகின்றது. இதில் ஒரு அம்பியர் மானி இருக்கின்றது அல்லது ஒரு வோல்ட் மானி இருக்கின்றது என்றால் இதன் வாசிப்பு தடைப்பட போகின்றது என்றால் நாங்கள் அதிக நேரம் ஒன் பண்ணி வச்சிருக்க முடியாது. இவ்வாறான பரிசோதனைகளில் இந்த தட்டிச்சாவியால் ஒரு தரம் ப்ரெஸ் பண்ணுற இந்த வி என்ற முனையில் பிடிச்சி ஒரு அழுத்தக்குள்ள அது வந்து இந்த வை என்ற முனையை தொட்டால் இதன் ஊடாக சுற்று பூர்த்தியாக்கப்படும். எவ்வாறு இதான் மின் கலமாக இருந்தால் நேர் முடிவிடம் போகிற மின்னானது இதனூடாக போய் கீழ்ப்பக்கமாக அதுக்கு தொடுப்பு இருக்கின்றது. இதால் போய் இதனூடாக சென்று இங்கு வந்து கீழ்ப்பக்கமாக தொடுப்பு இருக்கின்றது, மீண்டும் இப்படி சென்று இந்த சுற்று அப்படியோ பூர்த்தியாக்கப்படும். ஆகவே தட்டிச்சாவி எங்கு பயன்படுத்தப்படும் என்றால் இந்த ஒரு வாசிப்பு ஒன்று உங்களுக்கு தேவைப்படுகின்றது. அதே நேரத்தில் அந்த சுற்று மின்னோடும் போது வெப்பமாகி அந்த வாசிப்பை மாற்றும் அல்லது வலு ஏற்படும் என்றால் உடனே இந்த தட்டுச்சாவியால் நாங்கள் தொட்டுட்டு அந்த வாசிப்பை பெற்று திரும்பி விட்டுறலாம். அவ்வாறான குயிக்காக மிக விரைவாக ஒரு கரண்டை செலுத்தி வாசிப்பு பெறப்படும் வேண்டிய இடத்தில் இந்த தட்டிச்சாவி பயன்படுத்தப்படுகின்றது. அநேகமாக நான் நினைக்கிறேன் உங்களோட தட்டிச்சாவி போன்ற ஒரு அமைப்பு வீடுகளில் நாங்கள் மின்மணி வைத்திருப்போம். ஆறாவது உங்கள் வீட்டுக்கு புதிதாக வந்தால் அவர்கள் அதை அழுத்துவார்கள். அழுத்தக்குள்ள வீட்டில் இருப்பவர்கள் வரலாம். அவர்கள் ஒன் பண்ணி வைக்கிட்டு போக மாட்டார்கள். அவ்வாறான சாவி இல்லை. இது தட்டிச்சாவி என்றது ஒரு சின்ன ஒரு அழுத்தத்துக்கு மின்னை கடத்த விடுற சாவியாக இருக்கும். இது போன்ற ஒரு அமைப்பு தான் இது. இதை ஒன் பண்ணி வச்சுட்டு போனாங்கன்றால் திரும்பி நீங்கள் வெளியில் வந்து ஓஃப் பண்ண வேண்டி வரும். அதை தடுப்பதற்காக அல்லது சிறிது நேரம் மின்னோட்டத்தை செலுத்துவதற்காக பயன்படுத்தப்படுற ஒரு ஆளி தான் அது தட்டிச்சாவி, ஒரு ஆளி என்று கூறப்படுகின்றது. இதேபோல் வேறு சில உபகரணங்களும் உள்ளன. இதை சொல்கிறோம் நாங்கள் நிலையான தடை என்று எங்களுக்கு காணப்படுகின்றது. நிலையான தடை என்று சொல்லுவோம் அல்லது தடையி என்று சொல்லுவோம்.
ஆங்கிலத்தில் ரெசிஸ்டன்ஸ் என்று அழைப்பார்கள். இவன்களுடைய அல்லது இந்த தடைகளுடைய செயற்பாடு என்னவெனில், மின்னோட்டம் இதனூடாக பாயும் பொழுது 2 முடிவிடம் காணப்படும். இதனூடாக பாயிற மின்னோட்டம் 5 ஆம்பியராக இருந்தால், இதனூடாக பாயும் போது 3 ஆம்பியர் வருதென்றால், இந்த 2 ஆம்பியர் மின்னோட்டத்தை என்ன செய்கின்றது என்றால் குறைக்கின்றது, தடுக்கின்றது. ஆகவே மின்னோட்டத்தை கட்டுப்படுது, கண்ட்ரோல் பண்ணுறது தடையாக இருக்கும். இது நிலையான தடைகள். அதனூடாக பாயிற இதெல்லாம் அதில் முடிவிடங்கள். அப்போ அதனூடாக பாயும் மின்னோட்டத்தை இதனூடாக மின்னோட்டம் பாயும் பொழுது அதனை தடுப்பதாக இந்த தடைகள் உருவாக்கப்படுகின்றது. சில மின் சுற்றுக்களில் உதாரணமாக நீங்கள் வானொலி அல்லது தொலைக்காட்சியின் உட்பகத்தை பார்த்தால் இவ்வாறான பல நிறக்கோடுகளுடன் இவ்வாறான பல தடைகளை நீங்கள் காண முடியும். அவை நிலையான தடை என்று அழைக்கப்படும். இதன் தொழிற்பாடு மின் ஓடும் போது இந்த சுற்றுக்கு தேவையான மின்னை கூட்டி வழங்குவதற்காக அல்லது குறைத்து வழங்குவதற்காக பயன்படுத்தப்படுவதாக அமையும். எங்களுக்கு இன்னும் ஒரு ஆளி இங்கு காட்டப்பட்டுள்ளது. இதுவும் ஒரு வகையான ஆளி. இந்த ஆளியை நாங்கள் பெயரிடுகின்றோம் எவ்வாறெனில் சொருகு சாவி, ஃப்ளக்கி என்று பெயரிடுகின்றோம். இது எங்கு தேவைப்படும் என்றால், நிலையான ஒரு மின் சுற்று ஒன்றில் இது மின் குமிழ், நிலையான ஒரு மின் சுற்று ஒன்றில் இது மின் குமிழ், இது பேட்டரி அல்லது மின் வளங்கள் என இவ்வாறு நாங்கள் இணைத்திருந்தமாக இருந்தால், எங்களுக்கு இந்த சொருகும் கோல் ஒன்றை இந்த இதற்குள் இணைக்கும் பொழுது, இந்த சொருகு கோல் ஒன்றை இதற்குள் இணைக்கும் பொழுது எங்களுக்கு என்ன நடக்கும் என்றால், இதுக்குள் என்ன நடக்கும் என்றால், சொருகு கோல் ஒன்றை இணைக்கும் பொழுது இதில் பொருத்தப்பட்டுள்ள மின் குமிழ் ஒளிரும். ஆகவே சொருகு சாவி பெர்மனண்டாக நிரந்தரமாக நாங்கள் ஒரு மின் சுற்றை உருவாக்கும் போது பயன்படுத்தப்படுவதாக இருக்கும். இதெல்லாம் ஆய்வு கூடத்தில் பயன்படுத்தப்படுற ஒரு சாவிகளாக இருக்கின்றது. இதை கவனியுங்கள். இது ஒரு பரிசோதனை. இங்கு அமைக்கப்பட்டுள்ள மானி ஆம்பியர் மானி, மின்னோட்டத்தை அளவிடுவதற்காக அமைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு தொடரான சுற்று என்பதை நீங்கள் அறிவீர்கள். மின்னோட்டம் இங்கு உலர் மின்கலங்கள் 2 இணைக்கப்பட்டுள்ளன. மின்னோட்டம் பாயும் திசை எங்களுக்கு இவ்வாறு அமையும். மின்னோட்டம் பாயும் திசை இந்த திசையில் அமையும். நேர்முடிவிடத்தில் இருந்து மின்னோட்டம் ஆரம்பிக்கும். மின்குமிழினால் சென்று அம்பியர் மானி கூடாக சென்று ஏ என்று சொல்கிறது அம்பியர் மானி. இங்கு தடை ஒன்று, நிலையான தடை ஒன்று, 2 ஓம் என்று சொல்லப்படுற தடையிற குறியீடு ஓம்ஸ். 2 ஓம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிலையான தடை வைக்கப்பட்டுள்ளது. ஆழி மூடப்படும் போது மீண்டும் இது மின்கலத்தை வந்து அடையும். எனவே இவ்வாறு மின் செல்லும் பொழுது எங்களுக்கு இங்கு மின் வாசிப்பை பெறக்கூடியதாக இருக்கும். சாதாரணமாக இந்த தடையை கலட்டி விட்டு அம்பியர் மானிர வாசிப்பு பெறப்படுகின்றது. இது முதலாவது தடவை. மீண்டும் தடையை போட்டுவிட்டு அம்பியர் மானியின் வாசிப்பு பெறப்படுகின்றது 2வது தடவை. இந்த 2 வாசிப்புகளுக்கும் இடையில் வேறுபாடு காணப்படும். ஏனென்றால் இந்த தடையை போட்டவுடன் இதனூடாக பாய் மின்னோட்டம் கண்ட்ரோல் தடுக்கப்படும். ஆகவே எங்களுக்கு சுற்றுக்களில் இந்த தடை என்ன தெளிப்பாட்டை செய்கின்றது என்று அவதானிப்பதற்காக இவ்வாறான பரிசோதனையை நாங்கள் செய்து பார்க்கின்றோம். இதில் கவனித்தீர்கள் என்றால் தெரியும், இந்த பரிசோதனையின் அட்டவணை ஒன்று தரப்படுகின்றது. பிரகாசங்களை அம்பியர் மானியின் வாசிப்புகளையும் கவனிக்க முடியும். அப்போ ஆகவே நீங்கள் நிலையான தடை இல்லாத போது மின்குமிழ்ற பிரகாசம் கூட இருந்திருக்கும். என்ன காரணமாக என்றால், நிலையான தடை இல்லாத போது அம்பியர் மானிர வாசிப்பு கூட இருந்திருக்கும். ஏன் தடை இல்லை, வாசிப்பு நாங்கள் சும்மா சொல்லுவோம். அதில் பயன்படுத்தப்பட்ட 2 உலர்கலங்கள் என்றால் நீங்கள் ஆய்வுக்கூடத்தில் செய்து பார்த்தால் 0.4 ஆம்பியர்கிட்ட வரும். மின் குமிழ்ற பிரகாசம் கூட இருந்திருக்கும். 2 ஓம் தடை பயன்படுத்தின பின்னர் மின்னோட்டம் குறையும். உதாரணத்துக்கு சொல்கின்றேன், இது 0.4 விட குறைந்த ஒரு பரிமாணத்துக்கு வரும். 0.4 விட குறைந்த ஒரு பரிமாணத்துக்கு வரும் 0.1 ஆம்பியர். மின்குமிழ்ற பிரகாசம் மின்னோட்டம் குறைந்தால் மின்குமிழின் பிரகாசம் குறைவடையும். இதை இப்போ நீங்கள் ஊகித்து சொல்ல முடியும் மாணவர்கள். நிலையான தடை 5 ஓமாக அதிகரித்தால்
தடை பெருமானம் இன்னும் கூடினால் மின்னோட்டம் மிக குறையும். இது பரிசோதனையாக நீங்கள் ஆய்வுக்கூடத்தில் செய்து அவதானிக்க வேண்டும். அம்பியர்மானியின் வாசிப்பு 0.05 அம்பியர் இன்னும் குறைவடையும். ஆகவே இவ்வாறாக இந்த பரிசோதனையை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் ஒப்பிட்டு பார்க்க முடியும். தடையை நாங்கள் கூட்டுவதனால் ஒரு மின்சுற்றில் எவ்வாறு இது மாற்றம் அடைகின்றது மின்னோட்டம் என்பதை கண்டுபிடிப்பதற்கான ஒரு பரிசோதனை அமைப்பை பார்த்தோம். அந்த பரிசோதனை அமைப்பிலிருந்து பெறப்படுகின்ற அளவீடுகளையும் இங்கு பார்த்தோம். ஆகவே தடை கூடினால் நீங்கள் ஒன்று விளங்கி கொள்ள வேணும். ஒரு கடத்தி கூடாக பாயிற ஒரு கடத்தி அல்லது கம்பி கூடாக பாயிற மின்னோட்டம் I என்று சொல்லுவோம், தடை R என்று சொல்லுவோம். இந்த R என்றது தடை, I என்றது மின் ஓட்டம். இப்போ நாங்கள் ஒரு கடத்தீர தடை கூடினால் மின்னோட்டம் குறையும். இதுதான் எங்களுக்கு ஒரு முக்கியமான இந்த பரிசோதனை முடிவாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் மற்றுமொரு மின்சுற்றை பார்ப்போம். இதில் தடைப்பட்டி என்று ஒரு பகுதி பயன்படுத்தப்படுகின்றது. ஆய்வுக்கூடத்தில் இவ்வாறான தடைப்பட்டிகளை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இந்த தடைப்பட்டியின் செயற்பாடு நாங்கள் அப்பொழுது நிலையான தடை 2 ஓம் 5 ஓம் என்று சிறிய சிறிய தடைகளை பார்த்தோம். இங்கு இந்த தடைப்பட்டிகளில் உங்களுடைய வானொலி அல்லது தொலைக்காட்சியில் இருந்தது போல், பழைய வானொலி அல்லது தொலைக்காட்சியில் இருந்தது போல் திரிகைகள் காணப்படும். இதனை நீங்கள் என்ன செப்பம் செய்ய முடியும். அந்த திரிகளில் பார்த்தீங்களா இருந்தால் இதில் 5 ஓம் 2 ஓம் 3 ஓம் என்று நீங்கள் செட் பண்ண முடியும், செப்பம் செய்ய முடியும். ஆகவே இந்த தடைப்பட்டியிலிருந்து வர 2 முடிவிடங்களையும் நீங்கள் மின்சுற்றுக்கு இணைத்திருக்கின்றீர்கள். 2 உலர்களம், ஆழி, மின்குமிழ், தடைப்பட்டியில் ஒரு முனை மின்குமிழுடன் அடுத்த முனை அம்பியர்மானியுடன் மீண்டும் கொண்டு இணைத்திருக்கிறீர்கள். மின் ஓடுற திசை உங்களுக்கு தெரியும். மின்னோடும் திசை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் எப்போ எங்களுக்கு நேர் முடிவிடத்திலிருந்து மறை முடிவிடத்தை நோக்கி மின்னோடும். இந்த நேரத்தில் இங்கு காணப்படும் தடைகளை நீங்கள் செப்பம் செய்யலாம். உதாரணத்துக்கு இதில் காட்டப்பட்டிருக்கிற காட்டி 2 ஓம் 4 ஓம் 6 ஓம் 8 ஓம் 10 ஓம், இங்கால 5 10 20 ஓம் என்று இருக்கும். இதில் நீங்கள் 2 ஓம் என்ற இடத்திலும் இதில் நீங்கள் 10 ஓம் என்ற இடத்திலும் வைத்தீர்களாக இருந்தால் மொத்தமாக 12 ஓம் தடை. ஆகவே இங்கு அம்பியர்மானி அந்த நேரத்தில் எவ்வாறு மின்னோட்டத்தை காட்டுகின்றது என்று கண்டுபிடிக்கலாம். இதை பயன்படுத்தியும் ஒரு தடையை கூட்டினால் மின்னோட்டம் மாறும் என்பதை கண்டுபிடிப்பதற்காகவே இந்த பரிசோதனை அமைப்பு உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நேரமும் நீங்கள் தடையை மாற்றி ஆளியை ஒன் பண்ணி அம்பியர்மானின் வாசிப்பை பெற வேண்டும். அப்போ நீங்கள் இதற்காக ஒரு அட்டவணையை தயாரித்தீர்களாக இருந்தால் இதில் ஒவ்வொரு நேரமும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என தடை அந்நிறத்தில் அம்பியர்மானிர வாசிப்பு, மின்னோட்ட வாசிப்பு, இவ்வாறு ஒரு அட்டவணையை செய்தீர்களாக இருந்தால் இங்கால மின்குமிழ்ற ஒளிர்வு என முதலாவது நான் பார்த்த பரிசோதனையில் 12 ஓம். இந்த நேரத்தில் வந்த வாசிப்பு உதாரணமாக 5 அம்பியர். இந்நேரத்தில் ஒளிர்வு மிக பிரகாசம். இதை ஒருவர் 24 ஓமில் வைத்திருந்தால் வாசிப்பு 2.5 அம்பியராக குறையும், பிரகாசம் இதன் அரைவாசியாக குறையும். அப்படியான ஒரு பரிசோதனை செய்வதற்காகவே இவ்வாறான ஒரு அமைப்பு பயன்படுத்தப்படுகின்றது. அப்போ ஏற்கனவே பார்த்த பரிசோதனைக்கும் இந்த பரிசோதனைக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் உள்ளது. அங்கு நிலையான தடை, இங்கு மாறும் தடைப்பட்டி பயன்படுத்தப்படுகின்றது. தடைகளை நாங்கள் மாற்றக்கூடியதாக இதை நாங்கள் ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கின்றோம். இவ்வாறான தடைப்பட்டிகள் ஆய்வு கூடங்களில் காணப்படும். மின் சுற்றுக்களில் பயன்படுத்தப்படும் மற்றொரு மின்சாதனம் மின் தடை மாற்றி, இறையோ தற்று என்று சொல்வார்கள் அல்லது இதய நிறுத்தி என்று சொல்வார்கள். ஆங்கிலத்தில்
ரயோஸ்டட் என்று அழைக்கப்படும். இந்த மின் தடைமாற்றி அல்லது இரிய நிறுத்தியை பயன்படுத்தியும் நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் ஒரு சுற்றினூடாக பாயிற மின்னோட்டத்தை கட்டுப்படுத்த முடியும். இந்த இரிய நிறுத்தியின் வரிப்படம் காட்டப்படுகின்றது. இந்த வரிப்படத்தில் நீங்கள் மிக முக்கியமாக அவதானிக்க வேண்டியது, இந்த வரிப்படத்தில் இந்த இரிய நிறுத்தி ஒன்று என்னென்ன முடிவிடங்களை கொண்டிருக்கின்றது, எவ்வாறு இதுக்கூடாக மின்னும் பாய்கின்றது என்பதை கவனிக்க வேண்டும். இதில் ஏ என்ற ஒரு முடிவிடம் இருக்கின்றது, அதை நாங்கள் சுற்றுடன் இணைக்கலாம். பி என்ற ஒரு முடிவிடம் இருக்கின்றது, இதை நாங்கள் சுற்றுடன் இணைக்கலாம். ஆனால் இந்த ரெண்டையும் நாங்கள் மின் சுற்றுடன் இணைப்போமாக இருந்தால் இந்த இரிய நிறுத்தியின் முழு தடையையும் அந்த சுற்று கொண்டிருக்கும். அதனூடாக மின்னோட்டம் பாயாது. இரிய நிறுத்தி ஒன்று அதிக அளவு தடையை கொண்டதாக இருக்கும். 2000 1000 தடையை கொண்டதாக இருக்கும். எனவே நாங்கள் இது வார மின்னோட்டம் எவ்வாறு செல்லுது என்று பாருங்கள். இப்படி இணைத்தீர்களாக இருந்தால் இந்த வார மின்னோட்டம் எவ்வாறு செல்லுகின்றது என்று பார்த்தீர்களாக இருந்தால் இதுக்குள்ளால் பாருங்கள் கணக்க சுருள் கம்பிகள் இருக்கின்றது. லட்சக்கணக்கான சுருள் கம்பிகளின் ஊடாக மின்னோட்டம் வந்து ஏயில் இணைக்கிற மின்னோட்டம் அல்லது பியிலிருந்து வார மின்னோட்டம் இப்படி வந்து அடையும். இதனை தவிர்த்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இதனை முறையாக பயன்படுத்துவதற்கு இதனை தவிர்த்து என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த இடத்தில் நாங்கள் இணைப்பை ஏற்படுத்தாது மாறாக எங்கு ஏற்படுத்த வேண்டும் என்றால் இந்த சி என்ற முடிவிடத்தில் இணைப்பை ஏற்படுத்த வேண்டும். ஆகவே ஒரு எரிய நிறுத்திக்கு ரயோஸ்டட்டுக்கு 3 முடிவிடங்கள் காணப்படுகின்றன. ஏ, பி, சி என்ற 3 முடிவிடங்களில் ஏயில் இணைத்தால் 2வது முடிவிடத்தை நீங்கள் மேல் காணப்படுற சியில் இணைக்க வேண்டும். இவ்வாறு இணைக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால், மின் இந்த திசையில் மேல் நோக்கி சென்றால் இந்த முனை ஊடாக இவ்வளவு கம்பிகளுக்கு ஊடாக ஓடி வந்து இதில் வழுக்கும் செப்பமாக்கி அதில் முனை எங்கே படுகின்றதோ அந்த முனையின் மீதி பக்கத்துக்கு மட்டுமே செல்லும். அதாவது வார மின்னானது வரும் மின்னானது இந்த வழுக்கியினூடாக வந்து இவ்வளவு சுருட்களின் ஊடாகவும் இங்கு அடையும். இவ்வளவு கம்பிகளுக்கூடாகவும் செல்லாது. ஆகவே கம்பியல்ற அளவு கூட தடை கூடும், கம்பியல்ற அளவு குறைய தடை குறையும். எனவே இந்த மின் தடை மாற்றி அல்லது இரையோசற்று அல்லது இரிய நிறுத்தி இன் செயற்பாடு என்னென்றால், இந்த வழுக்கியை நாங்கள் அசைப்பதன் மூலம் தடையை மாற்ற முடியும். வழுக்கியை நன்றாக அசைத்தால் அதிகளவு தடையும், குறைவாக அசைத்தால் குறைந்த அளவு தடையும். இது காட்டப்பட்டுள்ள அந்த இடங்களுக்குள்ள கம்பிச்சுருளின் தடைக்கு ஏற்ற மாதிரி மின்னோட்டத்தை பிறப்பிக்கும். ஆகவே இரிய நிறுத்தி ஒன்று ஒரு மாறும் தடையின் செயற்பாட்டை செய்யும். மாறும் தடையி கரண்டை நாங்கள் மாற்றக்கூடியதாக அமைக்கப்பட்ட ஒரு தடை தான் இரிய நிறுத்தி. இதே மாதிரியான ஒரு அமைப்பு தான் எங்களுடைய வானொலிகளில் சவுண்ட் கூட்டுறதுக்காக அல்லது ஒலியை அதிகரிப்பதற்காக வைத்திருக்கின்ற ஒரு சுவிட்ச் என்று சொல்லப்படும் அமைப்பு காணப்படும். இங்கு நாங்கள் அதை திருகுவதன் மூலம் தடை குறைகின்றது. ஆகவே மின்னோட்டம் கூடி ஒலி அதிகளவு வெளியேறுகின்றது. ஆகவே இங்கு அட்ஜஸ்ட் பண்ணி எங்களுக்கு மின்னோட்டத்தை மாற்றுகின்றோம். ஆகவே இந்த மின் தடை மாற்றி அல்லது இரிய நிறுத்தியின் செயற்பாடு, இதனை நாங்கள் செப்பமாக்குவதன் மூலம் ஓடுகின்ற மின்னோட்டத்தை கூட்டி குறைப்பதற்காக இது மின் சுற்றுகளில் பயன்படுத்தப்படுகின்றது. இதில் மாணவர்களுக்கு கேட்கும் கேள்வி, இந்த 3 முடிவிடங்களையும் வைத்து கொண்டு கேட்பார்கள். ஏயிலும் பியிலும் இணைத்தால் அதிகளவு தடையாக இருக்கும், சியிலும் பியிலும் இணைத்தால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, சியிலும் ஏயிலும் இணைத்தால் இரிய நிறுத்தி தடையை மாற்றுவதற்கு அல்லது உரியவாறு செப்பம் செய்யப்பட்டிருக்கும். ஆகவே ஏ என்ற இடமும்
சி என்ற இடமும் மிக சரியாக இரிய நிறுத்தி இணைக்கப்படல் வேண்டும். வழுக்கும் அந்த சாவியை கொண்டு நாங்கள் அந்த தடை கூடி குறைப்பதை செப்பம் செய்யலாம், இதனூடாக போகிற மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக. அப்போ இதை கொண்டு நாங்கள் ஏதாவது ஒரு சுற்றில் இதில் இரிய நிறுத்தியை நாங்கள் இப்போ காட்டப்பட்டுள்ள இரிய நிறுத்தியை இது செய்து வேறொரு சுற்றுக்கு நாங்கள் இதில் மின்குமிழையும் மின்கலங்களையும் நாங்கள் இணைப்போமாக இருந்தால் இதை செப்பம் செய்வதன் மூலம் இரிய நிறுத்தியை இந்த மின்குமிழ் பிரகாசமாக ஒளிர்வதற்கும் செப்பம் செய்வதன் மூலம் பிரகாசம் குறைவாக ஒளிர்வதற்கும் நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் இரிய நிறுத்தியை பயன்படுத்த முடியும். இதுவரை நேரமும் தரம் 8 மின்னியல் பாடத்தில் மிக முக்கியமான விடயங்களான மின் சுற்றுக்கள், சமாந்தர சுற்று, தொடர் சுற்று, மின் சுற்றில் அம்பியர்மானி எவ்வாறு அளவிடுவது, வோல்ட்மானியில் எவ்வாறு அளவிடுவது என்பது பற்றி மட்டுமன்றி மின்சுற்றில் பொருத்தப்படும் ஏனைய துணைக்கூறுகளான தடையி, இரிய நிறுத்தி மற்றும் வேறு சில சாவிகள் என்பவற்றையும் கற்றுள்ளீர்கள். இதன் தொடர்ச்சி அடுத்த தடவை உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். இதுவரை டான் தொலைக்காட்சியின் கல்வி நிகழ்ச்சியுடன் இணைந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.